சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். காஞ்சனா குடும்பம் அழிய வேண்டும். ஜெயந்தி, ஜெயந்தி, என்னத்த? நான் பாண்டிமணி உண்டியல போட்ட காசு முடிச்சு இவ கையில எப்படி வந்துச்சு? ஐயோ, ஏய், எப்படி வந்தது? நான் வேலையிட முடிச்சு வீட்டுக்கு வந்தேனாமா, வழியில ஒரு நாயை பார்த்து பயந்து போய் நின்னுட்டேன். அப்போ ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்க தான் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நானும் பாட்டி தான் அம்மா, இதை ஜானகி பாட்டி கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அவ எப்படி இருந்தா? பேர் ஏதாவது சொன்னாளா? அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா கூட சண்டை போட்டாங்களே, அவங்க வயசான எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருந்தாங்க. அப்படின்னா வந்தவ சீதாவா தான் இருக்கும். பேரு கூட என்னமோ மாயம்மான்னு சொன்னாங்க. இத பாரு, இனிமே நீ அவளை எங்க பார்த்தாலும் பேசக்கூடாது, எது கொடுத்தாலும் வாங்க கூடாது. ஏன்னா அவ ஒரு சூனியக்காரி, மோசக்காரி, ராட்சசி. உன்னை புடிச்சிட்டு போனாலும் புடிச்சிட்டு போயிடுவா. என்னத குழந்தைய பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்க? நீ வா நந்தினி, விபூதி வச்சு விடுறேன். என் குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னே மகளை முன்னாடி அனுப்பிட்டு அம்மா கறி பின்னாடி வந்திருக்காளா? மன்னி, நீங்க வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறதா சுவாதி சொன்னா. என்ன உடம்பு கிடம் சரியில்லையா? முடியலடி. முடியலனா புரியல. மனசுல சக்தி குறைஞ்சிடுத்து, தாங்கிக்க முடியல. வாணியை பார்க்கும் போதெல்லாம் பழைய ஸ்நேகம் குறைஞ்சி, இவ தானே நம்ம வாழ்க்கையை தட்டி பறிச்சிருக்கா, இவளால தானே நம்ம இந்த கதிக்கு ஆளாயிட்டோங்கிற எண்ணம்லாம் வருது. முன்ன மாதிரியெல்லாம் அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. உங்களதுல சொல்லுவாளே சக்களத்தின்னு, அந்த மாதிரி எனக்கு சக்களத்தியா வந்தவ தானே அந்த வாணின்னு தெரிஞ்ச பிறகு நேக்கு அந்த வாசலே மிதிக்க பிடிக்கல. இவ்வளவு நாள் பளிங்கு மாதிரி பளிச்சுன்னு இருந்த உங்க மனசுல ஏன் இப்படி திடீர்னு மாற்றம்? நான் தானடி இழந்துட்டு நிக்கிறேன். அதுக்கு வாணி என்ன மன்னி பண்ணுவாங்க? ஆமா, உங்க விஷயம் ஏற்கனவே வாணிக்கு தெரிஞ்சுதான் அவங்க சிவமணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நினைக்கிறீங்களா? முன்கூட்டியே அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் வாணி மேல ஏன் கோவப்படுறீங்க? உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்கு வர வச்சு காக்க வச்சுட்டு போய் வாணி கழுத்துல தாலி கட்டினாரு இல்ல, அந்த சிவமணி தானே குற்றவாளி. இதுல எந்த வகையிலையும் சம்பந்தப்படாத உங்களை ஒரு சொந்த சகோதரியா நினைக்கிற வாணி மேல எதுக்கு வெறுப்பு? உங்களை மாதிரி அவங்களும் சிவமணி கிட்ட ஏமாந்துருக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, அப்படி கூட இருக்கும். சரி, அந்த ஏமாந்த கதை இருக்கட்டும். வாணிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்க பக்கத்துல இல்லாம இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன மன்னி அர்த்தம்? அதெல்லாம் இல்லடி. அவ்வளவு எதுக்கு? எங்க அம்மாவே எடுத்துக்கோங்களேன். ஜானகி அம்மாவும் அவங்க பிள்ளைங்களும் இவ்வளவு ஆவேசப்படுற அளவுக்கு எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க? என்ன மன்னி நீங்க? நீங்களும் ஜானகி அம்மா மாதிரியே நடந்துக்கிறீங்களே. வாணியை நான் ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். எனக்கு என்னவோ அவங்க அடுத்தவங்க வாழ்க்கையை தட்டி பறிக்க கூடியவங்கன்னு எனக்கு தோணல. அது வாணி ஒரு வளர்ந்த குழந்தைன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி பேசலாமா?
இங்க பாருங்க, நாளைக்கு காலையில நீங்க அங்க போலனா அப்புறம் நானே உங்களை இழுத்து கொண்டு போய் அங்க விட்டுடுவேன். அம்மா, மாமி, நீங்க எங்கே தான் இருக்கீங்களா? அம்மா வந்திருக்காங்க. அம்மா எங்க? வண்டியில இருக்காங்க. ஐயோ, வர சொல்லுங்க. மணி, எனக்கு வேலை மிச்சம், அவங்களே வந்துட்டாங்க. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கல்யாணி பார்க்கலான்னு வந்தேன். ஏன் மணியை பார்க்க தான் வருவீங்களா? என்ன பார்க்க வர மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை. வாங்க, என் வீடுதான், வாங்க. மணி மணி வாங்க. ஐயோ, என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. உட்காருங்க. அடிபட்டுச்சுங்களா? இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்பெல்லாம் இப்படிதான், எங்கேயாவது கவனக்குறைவா அடிச்சுக்கிறேன். ஒன்றும் ஆகலை. என்ன கல்யாணி, வந்தவங்களை வான்னு கூப்பிட மாட்டியா? ஏதோ ஞாபகத்தில் இருந்துட்டேன். ஏன் நேற்று வரல வீட்டுக்கு? ஆ, நீ சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு காலையில் திரும்பி வரது என்னால் தாங்கிக்க முடியல. நேற்று ஃபுல்லாக வரல, வீட்டில் எனக்கு இருப்பே கொள்ளல. அதான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் நேற்று வரல? அது ஒன்றும் இல்லை மணி, கொஞ்சம் ஃபீவர், அவ்வளோதான். ஃபீவரா? ஃபீவர்னு சொல்லி இங்கே உட்காந்துட்டு இருந்தா அப்படி? வா, டாக்டர்கிட்ட போலாம் வா. ஏமா காஞ்சனா, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு? எனக்கு இப்பதான் தெரியும், நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வந்துட்டேன். காஞ்சனா, நீ இருக்கிற தைரியத்துல தான் கல்யாணி இங்க விட்டு வச்சிருக்கேன். கல்யாணி என்ன கவனிச்சுக்கிற மாதிரி நீ அவளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கணும். கண்டிப்பா. ஏன் கல்யாணி, உன் உடம்ப கவனிச்சுக்க வேண்டாமா? மத்தவங்களை கவனிச்சா போருமா? நல்லா சொல்லுங்க, அப்பதான் புரியும். சரி இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி ஐயோ, எனக்கு காஃபிலாம் ஒண்ணு வேணாம் காஞ்சனா, உட்காரு. ஐயோ, என்ன இது ஒண்ணு வேணாமா? இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்துட்டு இத பாருங்க, அப்புறம் நீ வாணியை சரியா கவனிக்கலன்னு அவங்க என்ன பிச்சிருவாங்க. இருங்க, போட்டு வந்துடுறேன். சரி, ரெடி பண்ணி கொஞ்சம் கூட. ஓகே ஓகே. கல்யாணி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நாளைக்கு மறுநாள் நம்ம வீட்டுல சுமங்கலி பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன். வருஷா வருஷம் எப்பவுமே ரொம்ப கிராண்டா பண்ணுவேன். அதே மாதிரிதான் இந்த வருஷமும். நீ நாளைக்கு வருவானா, ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஃபீவர் இல்லை. நாளை நீ காலையில டான்னு வந்து நிக்கணும். நீயா வரியா இல்ல வண்டி அனுப்பட்டுமா? வேண்டாம், நானே வந்துடுறேன். வந்துருவியா? கரெக்டா வரணும், சரியா? அப்புறம் எந்த சாக்கும் சொல்லக்கூடாதுன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சரியா? சரி. ஃபில்டர் காஃபி, மண்ணியோட ட்ரைனிங். நோக்கு. நீ குடிக்கலையாம்மா? இல்ல வேண்டாம். குடிச்சிட்டு காதுல அப்படியே தேன் பாயிற மாதிரி ஒரு பாட்டு. இப்பவா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க மணி. சரி, பாடுறேன். மண்ணி சிபாரிசெல்லாம் வேணாம், நானே பாடுறேன். வரேம்மா. சுமங்கலி பூஜை அமக்களமா நடந்துருச்சு. எங்க கல்யாணிய காணுமே? அவ்வளவுதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஆளை காணும். வரேம்மா. பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். நல்லா இருப்பீங்க. எழுந்திருங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டாவா? இவ்வளவு தூரம் நான் வீடு தேடி போய் கூப்பிட்டு கூட வரலன்னா? ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும். என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் இப்படியா? என்ன கல்யாணி, சுமங்கலி பூஜை எதுவுமே இவ்வளவு லேட்டா வந்திருக்க? நீ வருவன் வாசலையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்த. ஏன் லேட்டு? சுமங்கலிக்கு தானே பூஜை. உன் கழுத்துல திருமாங்கலி இருக்கிற வரைக்கும் நீயும் சுமங்கலி தான். அதுக்குரியவர் தான் என் கூட வாழலையே. அதனாலதான் வரலையா? ஆமா, ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப நான் வந்தேன்னா தேவையில்லாம பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும்.
அதை நினச்சி நான் வேதனைப்படுவேன். அதை பார்த்து நீயும் சங்கடப்படுவ. எனத்துக்கு இதெல்லாம்னு தான் முடிஞ்ச பிறகு வந்தேன். உனக்கு கிடைச்ச கணவர் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே. நம்பினவளை கோயிலுக்கு வர சொல்லிட்டு நடுவில் வந்தவளுக்கு தாலி கட்டிட்டு போயிடுறாளே. உன்ன மாதிரி நான் புண்ணியம் பண்ணல. எனக்கு வாச்சவன் ஒரு நம்பிக்கை துரோகி. எனக்காகவே வாழ்றேன்னு சொன்னவன் போயிட்டான். அப்படிப்பட்டவனை நம்பி ஏமாந்தவனா? நேக்கு இந்த பூஜைக்கு வர என்ன தகுதி இருக்கு சொல்லு? பாத்தீங்களா, பாவம் கல்யாணி. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்லவர் இவளுக்கும் புருஷனா கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். வாணி, ஆ, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்க இப்போதான் பூஜை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எங்க வெளியில போறீங்க? எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருங்க. விடுவாணி, உன் ஆத்துக்காருக்கு என் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. என்ன சொல்ற கல்யாணி? இல்ல, என்னோட பழைய கதையை அவர்கிட்ட சொல்லியிருப்ப. ஏற்கனவே நீ சொல்லியிருக்கே அவருக்கு ரொம்ப இளகிய மனசுன்னு. என்னை பார்க்குறப்பெல்லாம் அந்த பரிதாப கதை ஞாபகத்துக்கு வரும். அவர் மனசு வேதனைப்படும் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக அவர் போகணுங்கிறார் போல இருக்கு. சிச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு. அதான். நமஸ்காரம். வரேம்மா. இவரை மாற்றவே முடியாது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காரலாம் வா. கல்யாணி, நீ இங்க வந்த புதுசுல நானும் எல்லா பொம்பளைங்களையும் மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நீ என்னை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அதனால எங்க என் புருஷனும் மற்ற ஆம்பளைங்களை மாதிரி மாறிடுவாரோன்னு பயந்தேன். அது எவ்வளோ பெரிய தப்பு. என் புருஷனை நீ தான் தட்டி பறிச்சுட்டு. நான் நினைச்சதுக்கு மாற அவர் இருக்காரு. இன்னொரு பொம்பளை இருக்கிற இடத்துல தான் நிற்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அவரோட கண்ணியமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் புருஷனை கிடைக்கிறதுக்கு 7 ஜென்மத்துக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். மின்னுறதெல்லாம் பொண்ணாயிடுது வாணி. என்ன சொல்ற? நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றியா, இல்ல அவர் கெட்டவர்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் அதை சொல்லல வாணி, இத சொன்னேன். இத பாத்தியா? கோல்டு இல்ல கவரிங். எப்படி கோல்டு மாதிரி மினுமின்னு ஜொலிக்கிறது பாரு. இத வாங்கி 1 வாரம் ஆறுது. நீ ஏன் கேட்பேன்னு பார்த்தேன், கேட்கல. அதான் என்னால பொறுக்க முடியல. முந்திரி கொட்டை மாதிரி நானே சொல்லிட்டேன். பாரு, வளவளன்னு பேசிட்டே இருக்கேன். போய் வேலையை கவனிக்கிறேன். என்னவ சம்மந்தம் இல்லாத என்னென்னமோ பேசிட்டு போறான். நான் ஒன்று கேட்டேன், அவன் ஒன்று பதில் சொல்லிட்டு போறா. எதுக்கு இந்த போராட்டம்னு யோசிக்கிறீங்களா? என் அண்ணனுங்க எங்க அம்மாக்கு செஞ்ச சித்திரவதைங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னது கொஞ்சம்தான். சொல்லாம விட்டு போனது ஏராளமா இருக்கு. ஜானகி, என்னால நம்பவே முடியலம்மா. என்ன இங்கேயே நின்னுக்கிட்டு? உள்ள வா வா. ஐயோ, இந்த நேரம் பார்க்க இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியலையே. ஏன் ஜானகி, ஒரு லெட்டர் போட்டு வந்திருக்க கூடாது? திடீர்னு உன்னை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. போ. ஆமா, ஊர்ல பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா? இது காலையில காக்க கத்தும் போது நினைச்சேன் யாரோ விருந்தாளி வரப்போறாங்கன்னு. பாரு, அது எவ்வளவு கரெக்டா இருக்கு. நான் ஒருத்தி நிக்க வச்சே பேசிக்கிட்டு. உட்காரு உட்காரு, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு விருந்தாளியே வரல. என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு உரிமை தேடி வந்திருக்கேன். உனக்கு இல்லாத உரிமையா? எல்லா உரிமையும் உனக்கு தான் இருக்கு. எனக்கு உரிமை இருக்கா இல்லைங்கிறத பத்தி நீ பேச வேண்டாம். அதை என்கிட்ட இருந்து பறிச்சது நீ தானே. ஏமா வந்ததும் வராதுமா வழக்கெல்லாம் பேசிக்கிட்டு. நீ முதல்ல உட்காரு, எதா இருந்தாலும் சாப்பிட்டு பேசலாம்.
இந்த சண்டாளி வீட்டுக்கு ஏமா தனியா வந்த? விருந்து வைக்கிறேன்னு சொல்லி மருந்து வச்சு கொண்டுருவா. என்னடி நொய்யா? இந்த வீட்ல காபி தண்ணி கூட குடிக்காத, அதுல கூட இவ வெஸ்த வச்சிருவா. எங்களை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு தானே நானும் உங்க அப்பாவும் ஆசைப்படுறோம். நானும் உனக்கு ஒரு தாய் தானேப்பா. ஏன் இப்படி அபாண்டமா பேசுற? நிறுத்து. எங்க அம்மாளுக்கு சக்கலத்தியா வந்தியா? அதோட வேற என்ன அபாண்டம் இருக்கு? இவள அப்படியே நீ சும்மா இருமா. இத்தனை நாளா இவளை இங்க விட்டு வச்சதே தப்பு. டேய், நம்ம எதை பத்தி முதல்ல பேச வந்தோமோ அதை பத்தி பேசுவோம். அதுக்கு பதில் சொல்லட்டும். எதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க உங்க தரப்பு நியாயங்களை தான் சொல்லுவீங்க. உன்கிட்ட எதுக்காகடி நான் நியாயம் சொல்லணும்? நீ எதுக்காக என் புருஷனை பிடிச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். இந்தா, இதுல என் நகை நட்டு சொத்து பத்திரம் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. என் புருஷனை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துரு. இதுக்காகவா நான் அவரோட வாழ்றேன்? இதென்ன புருஷனை கொடுத்து பணத்தை வாங்குறதுக்கு இது பண்டமாற்று வியாபாரமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்துருவாருன்னு பொறுத்து பொறுத்து என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுமா. அவர் உன் கூட தான் இருக்கணும் நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். அவர் கேட்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? புருஷனை வீட்டுக்கு வராதீங்க வெளியே போங்கன்னு ஒரு பொண்டாட்டியால சொல்ல முடியுமா? எது பொண்டாட்டியா? நீ யாருக்கு பொண்டாட்டி? நீ வெப்பாட்டி தானே? வெப்பாட்டி நாய. உனக்கு பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து வேற கேக்குதா? ஐயோ கடவுளே, என்ன எதுக்கு இன்னும் உசுரோட வச்சிருக்க? உசுர் எடுக்கிறதுக்கு தான் கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்காரு? என்ன கொன்னுடுப்பா, என்ன கொன்னுடு. மக வாயால வப்பாட்டி கேட்டு வாழறதோட நான் செத்து போயிடுறேன். என்ன கொன்னுடு. மறுபடி என்ன மகன் சொல்லாத. ஒரு வெப்பாட்டிக்கு மகனா இருக்கிற அளவுக்கு நான் சொர்ணகட்டவன் கிடையாது. ராஜா ராஜா இங்க பாரு வாயால அப்படிலாம் சொல்லாதய்யா. லைசென்ஸ் இல்லாதவள வேற என்னன்னு சொல்றது? என் அப்பனை முந்தானையில முடிச்சு போட்டுக்கிட்டவ தானே நீ? ஐயோ, இங்க பாரு. உங்க அப்பா எனக்கு தாலி கட்டியிருக்காரு. ஆனா இதுக்காக மட்டும் அவர் இங்க வரலப்பா. ஓஹோ, உன் கழுத்துலயும் ஒரு கைத்து கட்டி விட்டுட்டான் அந்த ஆளு. பாத்தையாமா, லைசென்ஸ் இருக்கா? இத்தனை நாளா நாம எல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவ கழுத்துல அந்த கயிறு இருக்கிறதுனால தானே அந்த ஆள் இங்கே கிடக்குறாரு. இவளும் துள்றா.